பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். ஏசாயா 54வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். அநேக மனிதர்கள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் பண்ணி கொண்டிருக்கலாம். தந்திரத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு எதிராக நின்று உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போ. இன்றைக்கு எத்தனை தோல்வியின் ஆயுதங்கள், இன்றைக்கு எத்தனை நெருக்கத்தின் ஆயுதங்கள், எத்தனை உபத்திரவத்தின் ஆயுதங்கள், இதையெல்லாம் கர்த்தர் அகற்ற போகிறார். ஒரு ஜெயத்தை உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்க போகிறார். என்னால முன்னேற முடியல, என்னால வளர முடியல, எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள், என் வளர்ச்சியையும் என் உயர்வையும் தடுத்து கொண்டிருக்கிறார்கள், என்னை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வேலையே இதுதான். வேலை ஸ்தலத்துல எனக்கு நிம்மதி இல்லை, வேலை ஸ்தலத்துல என்னால சரியா கவனம் செலுத்த முடியல. எத்தனை பேர் என்னோடு ஆண்டவர் நன்றாக பேசுகிறவர்கள் எனக்கு பின்பாக எழும்பி நின்று என்னை குற்றப்படுத்துகிறார்களே, என்னை தோல்வியை சந்திக்க வைக்கிறார்களே, இதனால் நான் தோற்று போய் தலைகுனிந்து நிற்கிறேனே. ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் தோல்விகளை ஜெயமாய் மாற்ற மாட்டாரா என்று அழுது கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போ. எதிராய் வந்த அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு முடிய பண்ண போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். உங்க வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எந்த மனிதன் உங்களை தலைகுனிவை கொண்டு வந்து உங்களை வேதனைப்படுத்துகிறானோ அவனுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். உங்களுடைய தோல்விகளை எல்லாம் அவர் ஜெயமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை மறக்க மாட்டார். உங்களுக்கு நன்மை செய்வாரு. உங்க தோல்வியை ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போம் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற தோல்வியின் ஆயுதங்களை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.